மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 10 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் டிஜிபிக்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். பீகார் மாநிலத்தில் கடந்த 25ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 2 ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயின. இதன் பின்னணியில் மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். உள்துறை அமைச்சகத்தில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிக்க மாநிலங்களான சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், போலீஸ் டிஜிபிக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாநிலத்திலும் தற்போதைய நிலவரப்படி மாவோயிஸ்டுகளின் செயல்பாடு குறித்தும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்கள் அறிக்கை அளித்தனர். மாவோயிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நடந்து வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், சாலை கட்டமைப்பு பணிகள், மொபைல் போன் டவர்கள் அமைக்கும் பணிகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 4 மணி நேரம் நடந்த கூட்டத்துக்கு பின் ராஜ்நாத் சிங் கூறுகையில், மாவோயிஸ்டுகளுடன் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இல்லை என்றார். மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் கூறிய ராஜ்நாத் சிங், அதற்காக மாநில போலீஸ் படைகளை நவீனப்படுத்துவதற்கு போதுமான நிதி உதவியை மத்திய அரசு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் பண பயன்கள் மற்றும் சிறப்பு பதவி உயர்வுகள் அளிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தற்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றும் துணை ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் மற்றும் இதர படிகள் தவிர துன்பங்களை தாங்கி பணியில் ஈடுபடுவதற்காக ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. காஷ்மீரில் பணியாற்றும் துணை ராணுவ கான்ஸ்டபிள்களுக்கு சம்பளம் மற்றும் இதர படிகள் தவிர மாதந்தோறும் கூடுதலாக 8000 ரூபாய் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.